ஏதாவது சொல்லி ஒரு 2 நாள் தள்ளி போட்டா நமக்கு யோசிக்கிறதுக்காவது டைம் கிடைக்கும்னு பார்த்தா அந்த டாக்டர் ஃபுல்லா சொதப்பிட்டாரு. எல்லாம் என் நேரம். நேரம் வந்து கெட்ட நேரமா இருந்தா எல்லாமே தப்பா இருக்குன்னு சும்மாவா சொன்னாங்க? இப்ப மொத்தமும் தப்பாயிடுச்சு. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு போல இருக்கு. ஜனனி, கௌதம், கார்த்தி எல்லாரும் வாங்க. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் வாங்க. காலையில இருந்து வயத்த காய போட்டுருக்கேன். நீ குடுங்க. இல்ல எனக்கு தான் முதல்ல. என்னது பாயசமா? வாசனை தூக்குது வேண்டிலா. ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கும் போல இருக்கு. இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதுதான். விட மாட்டேன் இன்னைக்கு. அடேங்க அப்பா. இன்னைக்கு முத்தரசம் மாமாவுக்கு கண் பார்வை வரப்போறது நினைச்சு அவங்க எல்லாம் பாயசம் செஞ்சு கொண்டாடுறாங்க அத்தை. ஆனா எனக்கு நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்கத்த. அது கடைசி காலம்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி தோணுது எனக்கு. ஏதோ யமன் எரும மேல ஏறி என்ன நோக்கி வர மாதிரியே தெரியுது அத்தை. என்ன ஸ்வேதா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ஆமா அத்தை, இனிமே வெண்ணிலாவுக்கு நல்ல காலம்தான். எப்படியாவது இந்த அஷ்டமி நவமி ஏதாவது சொல்லி நிறுத்தலான்னு பார்த்தேன். ஆனா என் வாழ்க்கையில இப்போ அஷ்டமி நவமி ராகு காலம் யமகண்டம் எல்லாம் மொத்தமா ஒரே வாட்டி வந்துருச்சு அத்தை. இருந்த ஒரே ஒரு கடைசி சான்ஸும் போயிடுச்சு. எனக்கு அப்படியே தற்கொலை பண்ணிக்கலான்னு இருக்கு அத்தை. இப்படியெல்லாம் அவமானப்பட்டு என்னால இந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியாது. ஏன் ஸ்வேதா இப்படி புலம்பிக்கிட்டு இருக்க? பின்னென்னத்த, மாமா கிட்ட மட்டும் வெண்ணிலா எல்லா உண்மையும் சொல்லிட்டா மாமா எவ்வளவு கடுமையா நடந்து பாருன்னு உங்களுக்கு தெரியும்ல. அத்தனை அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு வெண்ணிலா கண்ணு முன்னாடி நான் தலை குனிஞ்சு நிக்கணுமா? அதுக்கு நான் செத்துறலாம் அத்தை. இத பாரு, கிறுக்குத்தனமா உயிரை விடுறேன் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்காத. முத்தரசம் கோவம் முழுக்க உன் மேல பாயாம இருக்கணும்னா நீ ஒரு விஷயம் பண்ணா போதும். என்னத்த, நான் என்ன பண்ண சொல்லுங்க அத்தை. நீ காணாம போகணும். காணாம போறதா? புரியலையே. ஆமா ஸ்வேதா. என்ன புரியல? நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பணும்னு சொல்ற. சரி அத்தை, நான் காணாம போறேன்னே வச்சுக்கோங்க. அப்போ வெண்ணிலா வாயை துறக்காம இருப்பாளா என்ன? அவ கண்டிப்பா எல்லா விஷயத்தையும் முத்தரச மாமா கிட்ட சொல்லிதானே தீர்வா. உன்னையே காணோங்கிறப்போ ஒருவேளை அவ சொல்லாம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல இதுவும் நம்ம நாடகம்னு நினைச்சு முத்தரசன் கிட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அத்தை, நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றீங்க அத்தை. ஒரு நிமிஷம் நான் சொல்றதை யோசிச்சு பாரு. முத்தரசன் கிட்ட அவ நடந்த உண்மையெல்லாம் சொன்னதும் முதல்ல முத்தரசனோட கோபம் முழுக்க ஓ மேல மட்டும்தான் பாயும். அத்தை, என்ன நீங்க இப்படி பயம் காட்டுறீங்க? அதுக்காக தான் ஸ்வேதா சொல்றேன். அப்படி ஒரு விஷயம் மட்டும் நடந்துச்சுன்னா முத்தரச கோவப்பட்டு என்ன வேணாலும் பண்ணுவான். அந்த நேரத்துல நீ அவன் கையில கிடைக்காம இந்த வீட்லயே இல்லாம இருக்கணும். அதுக்காக தான் உன்னை வீட்டை விட்டு போன்னு சொல்றேன். ஐடியா நல்லாதான் இருக்கு. ஆனா நான் எத்தனை நாள் இந்த வீட்டுக்கு வராம இருக்கிறது? ஒரு 2 நாள் 3 நாள் தான். அதுக்கப்புறம் முத்தரசன் கிட்ட பேசுற விதத்துல பேசி அவன் கோவத்தை நான் தனியா வைக்கிறேன். இத பாரு, அது மட்டும் இல்ல, அந்த கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சுத்தமா பிடிக்கல. அதனாலதான் நீ இந்த வீட்டை விட்டு ஓடி போயிட்டேங்கிற ஒரு பொய் செய்திய இந்த ஊர் புற நான் பரப்பி விடுறேன். அதனால உனக்கும் கிருஷ்ணனுக்கும் நடக்க இருக்கிற கல்யாணமும் நின்னு போகும். எத்தனை பாதகமா நடந்தாலும் அத சாதகமா மாத்திக்கிறது நம்ம கையில தான் இருக்கு ஸ்வேதா. ஆமா, நீ எதுக்காக இப்படி மனசை போட்டு குழப்பி அது இதுன்னு புலம்புற?
அத்தை கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா இதெல்லாம் நடக்குமா? நடக்கும் ஸ்வேதா. முத்தரச மனச கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி அவன் நம்புற மாதிரி பிளான் பண்ணி உன்னையும் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வர வைக்கிறேன். இதுக்கு முன்னாடி எத்தனையோ பிரச்சனைகள் வந்திருக்குல்ல, அவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமும் நீ இந்த வீட்டுக்குள்ள வரலையா என்ன? அதுக்கப்புறம் நீ நினைச்ச விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும். முத்தரசனையே கல்யாணம் பண்ணிக்கலாம். அத்தை, இந்த வீட்ல நான் கொஞ்ச நாள் இல்லாம போனா இதெல்லாம் நடக்கும். நமக்கும் சாதகமா இருக்கும்னா கண்டிப்பா நான் இந்த வீட்டை விட்டு போறேன். இங்க பாரு, நீ அங்க இங்கெல்லாம் போய் கஷ்டப்பட வேண்டாம். நம்ம ஊர்ல தனியா ஒரு வீடு இருக்கு, அதோட சாவியை தரேன். அங்க போய் தலைமறைவா யார் கண்ணிலையும் படாம கொஞ்ச நாள் இரு. இங்க எல்லாமே நமக்கு சாதகமா மாறினதும் நான் உனக்கு தகவல் தர்றேன். அதுக்கப்புறம் நீ கிளம்பி வந்தா போதும். எல்லாம் நல்லபடியா நடக்கும். கவலைப்படாம போயிட்டு வா. சரிங்க அத்தை. ஸ்வேதா, துணி எல்லாம் பேக் பண்ணிக்கோ. பின்னாடி வழியா போயிடு. முக்கியமா யார் கண்ணிலையும் நீ படக்கூடாது. சரிங்க அத்தை. சரி, அப்போ நான் வரேன் அத்தை. வரேன் அண்ணி. தைரியமா போயிட்டு வா ஸ்வேதா. இந்த பாரு, எல்லாமே நீ நினைச்சபடி மாறும். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. அம்மா, இப்ப எதுக்குமா அவசர அவசரமா ஸ்வேதாவை அனுப்புற? எல்லாம் காரணமாதான். ஸ்வேதா வீட்டுல இல்லாம போனா முத்தரசனோட முழு கோவமும் செஞ்ச தப்பு அத்தனைக்கும் காரணம் ஸ்வேதா தான் சொல்லி அவன் மேலதான் திரும்பும். அதனால முத்தரசன் கோவத்துல இருந்து நாம எல்லாரும் தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏய், ஸ்வேதாவை அப்படியே நான் விட்டுற போறதில்ல. அவளை எப்படி கொண்டு வருதுன்னு நான் பாத்துக்கிறேன். அப்போ நம்ம அண்ணனோட கோவத்துல இருந்து கண்டிப்பா தப்பிச்சிருவோம்லம்மா? நேத்து வாங்கின அடியே இன்னும் வலிக்குதுமா. இன்னைக்கு என் முத்து மாமாக்கு கண் கட்ட பிரிக்கிறாங்க. நல்லபடியா அவருக்கு கண் பார்வை வரணும். கண் பார்வை கிடைச்சு எங்களெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் என் வயித்துல வளர்ந்துட்டு இருக்க 2 குழந்தைய பத்தி முத்து மாமா கிட்ட சொல்லணும். என் முத்து மாமா சந்தோஷத்தை என் கண்குளர நான் பார்க்கணும். முத்து மாமா, போலாமா? எல்லாம் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. யார் பாரு? டாக்டர் மாமா. எடுத்து பேசு. சொல்லுங்க டாக்டர். மா, கண்கட்ட பிரிக்கிறதுக்காக உங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். ஒரு 5 நிமிஷத்துல அங்க இருப்பேன். பயப்பட வேண்டாம். அஷ்டமி பிறக்கிறதுக்கு முன்னாடி அங்க இருப்போமா?
சரிங்க டாக்டர். வச்சிடறேம்மா. என்ன சொன்னாரு? டாக்டர் இன்னும் 5 நிமிஷத்துல இங்க வந்துருவாரா முத்து மாமா? சரி வா. எல்லாரும் வந்தாச்சா? எல்லாரும் இருக்காங்கண்ணே. ஸ்வேதா சித்தி, ஸ்வேதா எங்க? ஸ்வேதா கோயிலுக்கு போறேன்னு சொன்னாப்பா. இப்ப வந்துருவாப்பா. ஐயோ, 5 நிமிஷத்துல டாக்டர் வந்துருவாரு. கண்கட்டை பிரிக்கும் போது எல்லாருமே இருந்தா தானே நல்லா இருக்கும். இங்க பாருப்பா, உனக்கு நல்லபடியா கண் பார்வை வரணும்னு வேண்டிக்கிட்டு அதுக்கு அர்ச்சனை பண்றதுக்காகத்தான் அவ கோயிலுக்கு போயிருக்கா. வந்துடுவாப்பா. இங்க பாரு வெண்ணிலா, ஸ்வேதா நான் சொன்ன மாதிரி கோயிலுக்கெல்லாம் போகல. வீட்டை விட்டே காணாம போயிட்டா. அத்தை, நாங்க சொன்னோம்ல, அவ்வளவு தூரம் கெஞ்சினோம்ல, நீதான் கேட்கல. இதுக்கப்புறம் நீ ஸ்வேதாவை பத்தி எந்த உண்மையை வேணாலும் முத்தரசங்கிட்ட சொல்லு. எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. இல்ல அத்தை, நான் உண்மையை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க போய் சொல்றீங்க. ஸ்வேதாக்கா எப்படி இருந்தாலும் வந்துருவாங்க. கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பே இல்ல வெண்ணிலா. வேணா பாரு. முத்தரசன். டாக்டரா? டாக்டர் தான். அண்ணே, டாக்டர் வந்துட்டாருண்ணே. டாக்டர் வாங்க டாக்டர். வணக்கம் முத்தரசன், எப்படி இருக்கீங்க? வணக்கம் டாக்டர், வாங்க. நல்லா இருக்கும் டாக்டர். அப்புறம் என்ன, கண்கட்டை பிரிச்சிடலாமா? ஒரே நிமிஷம் டாக்டர், சாரி, ஒரு நிமிஷம். சித்தி, ஸ்வேதா ஒன்றும் வரலையா சித்தி? ஃபோன் பண்ணி தான் பாரு. முத்துமாமா, கண்கட்டை பிரிக்கிறதுக்கு தடை சொல்ல வேண்டாம், பிரிச்சிடலாம் முத்துமாமா. எப்படி இருந்தாலும் ஸ்வேதாக்கா கண்கட்டை பிரிக்கிறதுக்கு முன்னால வந்துருவாங்க. என்ன வெண்ணிலா, லூசு மாதிரி பேசி அடம் பிடிக்கிற? ஸ்வேதா வரவே மாட்டா. தேவையில்லாம முத்தரசங்கிட்ட வாக்கு கொடுக்காத, அப்புறம் நீதான் முத்தரசங்கிட்ட மாட்டிக்குவ. ஸ்வேதாக்கா வருவாங்க. அவங்களுக்கு முத்துமாமா மேல எவ்ளோ அக்கறை. என்ன மாதிரியே பேசி நடிச்சு எவ்வளோலாம் பண்ணிருக்காங்க. அவங்க வராம போயிடுவாங்களா? கண்டிப்பா முத்துமாமாவை பாக்குறதுக்கு அவங்க வருவாங்க. டாக்டர், நீங்க பிரிங்க. சரிம்மா. முத்தரசன் வாங்க, இப்படி உட்காருங்க.
மெதுவா கண்ணை திறந்து பாருங்க. கண்ணு கூசும். கண்ணை திறக்கவே கஷ்டமா தான் இருக்கும். மெதுவா திறங்க. முழுசா டக்குன்னு திறக்க வேண்டாம். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். டாக்டர் ஒரு நிமிஷம். வெண்ணிலா, மாமா நீயும் ருத்ரா குட்டியும் என் முன்னாடி வந்து நிடுங்க. ருத்ரா குட்டி, அப்பா இங்க வாடா, இங்க வாடா. டாக்டர், எனக்கு கண் பார்வை வந்த உடனே நான் என்னோட வெண்ணிலாவையும் ருத்ரா குட்டியை நான் முதல்ல பார்க்கணும். அப்பா நீங்க மறந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். டேய், நான் எப்படிதான் மறப்பேன்? நான் வந்துட்டேன் முத்து மாமா.